Welcome once again to Words of Life. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம். In our study through the Bible, we have reached 1 Timothy and we are now going to turn to chapter 3. வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்திலே நாம் இப்பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். In chapter 3 we read about the qualifications for elders and deacons. 3ஆம் அதிகாரத்திலே மூப்பர்களுக்கும் கண்காணிப்பு செய்கிறவர்களுக்கும் உள்ள ஒரு குணாதிசயங்களை குறித்து வாசிக்கிறோம். If all Christians had followed these standards, we would have had a much higher standard in the church today. எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த தரத்தை பின்பற்றி இருப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு இன்றைக்கு வித்தியாசமான நல்ல ஒரு தரமுள்ள கிறிஸ்தவமானது அமைந்திருக்கும். No one must have responsibility in the church who does not have these qualifications. இங்கே சொல்லப்பட்டதான இந்த நிபந்தனைகள் இல்லாத யாருமே சபையிலே ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடாது. First of all, it says his testimony must be one which other people cannot reproach. Chapter 3 verse 2. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மற்றவர்கள் அசட்டை பண்ணக்கூடியதான ஒரு காரியம் இந்த காரியம் இவனிடத்தில் இருக்கக்கூடாது. And then he lists a number of things. இப்படி குற்றம் சாட்டப்படாதவனா இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பல காரியங்களை கீழே சொல்லுகிறார். Number 1 is his relationship with his wife. முதல் காரியம் அவனுக்கு தன்னுடைய மனைவியினோடு கூட உள்ளதான உறவு. He must be the husband of one wife. ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்க வேண்டும். He doesn't have to be a perfect husband, but he must be a good husband. பூரணமான ஒரு புருஷனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு புருஷனா இருக்க வேண்டும். But certainly only of one wife. ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு மனைவியை உடைய புருஷனாய் தான் இருக்க வேண்டும். In those days and even today there are many heathen who married 2 wives or 3 wives. அந்த நாட்களிலேயும் சரி இந்த நாட்களிலேயும் சரி अनेक புறஜாதியார்கள் 2 அல்லது 3 பேரை திருமணம் செய்து கொண்டு மனைவியாக வைத்துக் கொள்கிறார்கள். They can be converted, born again and go to heaven. அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் மீண்டுமாய் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியும். But they can't be elders in a church. ஆனால் அவர்கள் சபையிலே ஒரு மூப்பராக இருக்க முடியாது. Because they got more than one wife. ஏன்னா அவர்களுக்கு ஒரு மனைவியை காட்டிலும் அதிகப்படியாக மனைவிமார்கள் இருக்கிறார்கள். When such people get converted, they must live with one and support the other separately. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பும் பொழுது ஒரு மனைவியோடு கூட வாழ்க்கை நடத்த வேண்டும், மற்ற இருவருக்கும் பொருளாதார ரீதியிலே அவர்கள் தாங்க வேண்டும். But they can't be elders. ஆனால் அவர்கள் மூப்பர்களாக இருக்க முடியாது. And if a person divorces his wife and marries another, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொண்டார். He's also got 2 wives. அவனுக்கும் 2 மனைவிகள் இருக்கிறார். One the old one and now the new one. ஒன்று பழைய மனைவி, இப்பொழுது புதிய மனைவி. He cannot be an elder in a church. அவன் ஒரு சபைக்கு மூப்பராக இருக்கவே முடியாது. He cannot be a pastor. அவன் ஒரு போதகனாக இருக்க முடியாது, தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது. And yet we see all over the world today so many people who are divorced and are leaders in churches. ஆனாலும் இன்றைக்கு முழு உலகத்தில் பார்க்கிற காரியம் என்னவென்றால் அநேகர் விவாகரத்து செய்து அவர்கள் பிரசங்கியார்களாய் காணப்படுகிறார்கள். Shall I tell you why? ஏனென்று சொல்லட்டுமா? We live in a day when Christians have thrown the Bible into the trash can. இன்றைக்கு நாம் எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியுமா? கிறிஸ்தவர்கள் வேதத்தையும் வேத வசனத்தையும் குப்பை தொட்டிலை தூக்கி எறிந்து விட்டு வாழ்கிறார்கள். எழுத்தின்படியாக எரியவில்லை. Oh, we treat this book with great respect. இந்த புத்தகத்தை மிகுந்த கனத்தோடு கூட நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லலாம். We don't care for what's written inside. ஆனால் அதில் எழுதப்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் அக்கறைப்படுவதில்லை. If we did care, we would never allow a divorced man to be a preacher or a leader in any church. அப்படி அக்கறை பற்றிருந்திருப்போம் என்று சொன்னால் நாம் எந்த ஒரு சபையையும் நடத்துவதற்கு எந்த ஒரு தலைவனையும் இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் நியமிக்க மாட்டோம். A preacher would not marry a divorced person. அதே போல ஒரு பிரசங்கியார் விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு மனைவியையும் திருமணம் செய்யக்கூடாது. But we say, oh, he's so gifted. ஐயோ இல்லை, இவர் அவ்வளவு வரம் பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். Gift is not more important than obedience to God's word. வரம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற காரியத்தை காட்டிலும் முக்கியத்துவம் பெறக்கூடாது. He must be a hospitable man whose house is open to God's people. அவன் அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்க வேண்டும். அவனுடைய வீடானது வருகிற தேவ ஜனங்களுக்கு திறக்கப்பட்டதா இருக்க வேண்டும். போதக சமர்த்தனா இருக்க வேண்டும். And verse 3 last part, he must be free from the love of money. பண ஆசை இல்லாதவனா இருக்க வேண்டும் என்று 3ஆம் அதிகாரம் கடைசியிலே பார்க்கிறோம். How many pastors do you find today who are free from the love of money? இன்றைக்கு பண ஆசையிலிருந்து விடுதலை பெற்ற எத்தனை பாஸ்டர்மார்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள்? So few. மிக மிக குறைவு. 5% perhaps. ஒருவேளை 5% இருக்கலாம். 95% love money. 95% பணத்தை நேசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். They are disqualified from God's work immediately. அவர்கள் அந்த நேரத்திலே தானே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்களாய் போகிறார்கள். They must be able to bring up their children in a good way. அடுத்த குணாதிசயம் என்னவென்றால், தகுதி என்னவென்றால் தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்த்தவர்களாய் இருக்க வேண்டும்.
Many Christian workers, their children are wayward and rebellious and a disgrace to the Lord's name. அநேக கிறிஸ்தவ ஊழியருடைய பிள்ளைகள் அவர்கள் வழி விலகி சென்றவர்களாய் தேவனுடைய நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாக்குறவர்களாய் இருக்கிறார்கள். Such people are not fit to be leaders. அப்படிப்பட்டவர்கள் தலைவராய் இருப்பதற்கு They தகுதி இல்லை. can be believers in a church but never elders or leaders. அவர்கள் ஒரு சபையில விசுவாசிகளாய் இருக்கலாம், ஆனால் ஒரு காலம் சபையில மூப்பர்களாய் இருக்க There's a முடியாது. reason for that. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. If he can't take care of 3 or 4 children at home, how is he going to take care of 50 people or 100 people in a church? வீட்டிலே இருக்கக்கூடிய 2-3 பேர்களை பொறுப்படுத்த நடத்த தெரியவில்லை என்று சொன்னால் சபையில் இருக்கக்கூடிய 100 பேரை எப்படி பொறுப்படுத்த நடத்த முடியும்? 5ஆம் வசனம். So that teaches us that the home is a training ground for ministry in the church. ஆகவே ஒரு குடும்பமானது சபையில் இருக்கக்கூடிய ஊழியத்திற்கு ஒரு பயிற்சி களமாய் இருக்கிறது என்று I am பார்க்கிறோம். a physical father at home and a spiritual father in the church. குடும்பத்திலே நான் சரீர பிரகாரமாக தகப்பனாய் இருக்கிறேன், ஆவிக்குரிய ரீதியிலே சபையிலே தகப்பனாய் இருக்கிறேன். If I can't bring up 3-4 children at home in the fear of God, I'll never be able to bring 100 people in the fear of God in the வீட்டிலே church. இருக்கிற 2-3 பேரை தேவபக்தியிலே நான் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் சபையில் இருக்கக்கூடிய 100 பேரை நான் கொண்டு வருவது கூடாத காரியமாய் An elder must not be a new convert because he'll get puffed up and fall away ஒரு மூப்பனானவன் நூதன சிஷ்யனா இருக்க கூடாது. அப்படி இருந்தால் அவன் மேட்டிமை அடைந்து விழுந்து விடுவான். and fall into pride just like the devil fell. பிசாசு விழுந்தது போலவே அவனும் அந்த பெருமையில விழுந்து விடுவான். And the people mentioned as deacons. Deacon is a Greek word which just means servants. கண்காணி என்கிற வார்த்தையானது கிரேக்க பதத்திலிருந்து வருகிறது. அதனுடைய பொருள் வேலைக்காரன் அல்லது பணியாளர் என்ற பெயர். We அவ்வளவுதான். need servants in the church. சபையிலே நமக்கு வேலைக்காரர்கள் தேவை. I prefer to call them servants and not deacons. அவர்களை நான் பிஷப் என்று அழைக்காதபடிக்கு, அவர்களை கண்காணி என்று அழைக்காதபடிக்கு நான் அவர்களை ஊழியர்கள் என்று தான் அழைப்பேன். Why should we call them deacons? ஏன் அவர்களை உதவிக்காரர்கள் என்று அழைக்க வேண்டும்? That's a Greek word. அது கிரேக்க வார்த்தை. Translated அதனுடைய மொழிபெயர்ப்பு servants. வேலைக்காரர்கள். So in the church we need servants. ஆகவே சபையிலே நமக்கு வேலைக்காரர்கள் இருக்க வேண்டும். And this is referring to many practical aspects of ministry. இந்த காரியமானது நடைமுறை ஊழியத்திலே உள்ள காரியங்களை குறிக்கிறது. In a large church we need someone to take care of the finances. ஒரு பெரிய சபையிலே ஒருவர் பொருளாதாரத்தை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். Someone to take care of maybe a building or conference arrangements, etc. So many things. கட்டடம் கட்டும் பணி அல்லது ஒரு கூட்டங்களை ஒழுங்கு செய்வதற்கு வேண்டிய ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும். Helping the widows அல்லது விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். and many things like that. இது போல பல காரியங்கள். These are all servants இவர்கள் எல்லாரும் வேலைக்காரர்கள். with various ministries of practical areas. நடைமுறை பகுதியில் உள்ளதான பலவிதமான வேலைகள் அவர்களுக்கு And ஒதுக்கப்பட்டிருக்கு. they also must have a good testimony. அவர்களுக்கும் கூட நற்சாட்சி உண்டா இருக்க வேண்டும். They must not be gossipers. That's the meaning here when it says they should not be double-tongued. அங்கே இருநாக்குடர்களாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் புறங்குறவர்களாக இருக்கக்கூடாது என்ற அர்த்தம். They should not be liars. அவர்கள் பொய் சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும். They must not be eager to make money. அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டுமே என்று ஆதாயமாய் ஒரு நோக்கத்தோடு கூட இருக்கக்கூடாது. And they must know the truth of the faith. விசுவாசத்தின் சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள They வேண்டும். must have a clear conscience. சுத்தமான சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். And they must be tested before they are given any responsibility. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் சோதிக்கப்பட வேண்டும். And women can also have a ministry. ஸ்திரீகளுக்கும் கூட ஊழியங்கள் உண்டு. Who are servants, like you read Romans 16. Paul had a number of servants. ரோமர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பலவிதமான ஸ்திரீகள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். Jesus had in Luke chapter 8 we read. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் இருந்தார்கள். They must also be very careful they are not gossips. அவர்களும் கூட அவதூறு பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். But faithful in all things. எல்லா காரியங்களிலும் முன்னிலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And these servants must be husbands also of one wife. இந்த உதவிக்காரரானவர்களும் ஒரே மனைவியுடைய புருஷராக இருக்க A வேண்டும். divorced person cannot be a treasurer of a church. ஒரு விவாகரத்து செய்த ஒரு மனிதன் ஒரு சபையிலே பொருளாளராக இருக்க முடியாது. He cannot be given any responsibility. அவனுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்பட முடியாது. He can be a part of the church but he cannot be given any responsibility. சபையின் ஒரு பகுதியா இருக்கலாமே ஒழிய எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படக்கூடாது. I don't think we will ever see a day when the whole church of Jesus Christ will come back to these standards. இயேசுவுடைய முழு சபையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருமா என்பது சந்தேகத்துக்குரிய காரியமா இருக்கிறது. It will not happen. அது நடக்காது. But a remnant will be there in the last days who hold these standards. ஆனால் இந்த விதமான தரத்தை மீந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க போகிறார்கள். And then further on he speaks about the great mystery of godliness in verse 16. 16ஆம் வசனத்திலே தேவபக்திக்குரிய ரகசியத்தை குறித்து அவர் பேசுகிறார். The great mystery of godliness is that Christ came in our flesh and lived a holy life. இந்த தேவபக்திக்குரிய ரகசியம் என்னவென்றால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் and lived a holy life. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். He was pure in his spirit. அவர் தம்முடைய ஆவியிலே சுத்தமாய் காணப்பட்டார். And this is an amazing thing because nobody had ever walked in this flesh and lived in purity of spirit. யாருமே இந்த மாம்சத்திலே வாழ்ந்து ஆவியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்ததே இல்லை. So the big mystery is how did Jesus do it? ஆவே பெரிய ரகசியம் என்னவென்றால் இயேசுவுக்கு எப்படி அது முடிந்தது? If we can understand how he did it, then we can do it. அவர் எப்படி செய்ய முடிந்தது என்று விளங்கிக் கொண்டால் நாம் அதை செய்ய முடியும். He
emptied himself of all self-confidence. தன்னுடைய எல்லா சுய நம்பிக்கையிலிருந்தும் தம்மை வெறுமையாக்கி விட்டார். Depended on the Holy Spirit moment by moment by moment. ஒவ்வொரு நிமிடமும் அவர் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தே அவர் வாழ்ந்தார். That is how he lived this life. இப்படித்தான் அவர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். He says, but ஆனால் chapter 4 verse 1, the Holy Spirit says people will go to seek all types of other ways of living holy life in the last days. கடைசி நாட்களிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு பல வழிகளை பின்பற்றுவார்கள் என்று வாசிக்கிறோம். Instead of seeing how Jesus lived it, இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை பார்ப்பதற்கு பதிலாக they will teach all types of other doctrines. அவர்கள் வித்தியாசமான உபதேசங்களை எல்லாம் பிரசங்கிக்க ஆரம்பித்துவார்கள். Deceived by deceitful spirits. அவர்கள் வஞ்சிக்கிற ஆவியினாலே வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவார்கள். By people who don't have a good conscience. நல்ல மனசாட்சி இல்லாத மக்களின் மூலமாக. And they will teach. அவர்கள் எதை உபதேசிப்பார்கள்? Verse 3. That in order to be holy you must not get married. பரிசுத்தமாய் இருப்பதற்கு நீங்கள் விவாகம் பண்ண கூடாது. Sex is bad. பாலியல் உறவு என்பது தீமையானது. திருமணத்திலே கூட அது மோசமானது என்று சொல்றார். So if you want to be holy you must not get married. ஆகவே நீ பரிசுத்தவானா இருக்க வேண்டும் என்று சொன்னால் விவாகம் பண்ண கூடாது. There are groups today that teach that if you want to serve God you should not be married if you want to be a leader in a church. ஒரு சபையிலே தலைவனா இருக்க வேண்டும் என்றாலும் சரி அல்லது ஊழியம் செய்ய வேண்டும் என்றாலும் சரி திருமணம் செய்ய கூடாது என்று போதிக்கிற கூட்டத்தார் இன்றைக்கு உண்டு. Some major denominations in Christianity that teach that. இதை போதிக்க கூடியதான பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபன சபையில் இருக்கிறது. That is one of the doctrines of demons mentioned here. இங்கே அவைகள் பிசாசுடைய உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றாக இருக்கிறது. Says in verse 1 this is a doctrine of a demon. இவைகள் பிசாசுவின் உபதேசம் என்று ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம். And the second thing they say இரண்டாம் காரியம் அவர்கள் சொல்கிறது is that if you want to be holy there are certain foods you should not eat. ஒரு சில தேவ போஜனங்களை நீங்கள் விலக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். Be vegetarian. நீங்கள் ஒரு சைவ சாப்பாட்டை தான் சாப்பிட வேண்டும். Then you can be holy. அப்படியானால் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்கிறார்கள். Or fast a lot. அல்லது அதிகமாய் உபவாசிக்க வேண்டும். Don't eat food much. அதிகமாய் சாப்பாடு சாப்பிட கூடாது. Then you will be holy. அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று போதிக்கிறார்கள். அது மெய்யல்ல. You don't become holy by fasting. உபவாசிப்பதினாலே நீங்கள் பரிசுத்தமாய் மாற முடியாது. Fasting is a good thing but it's the Holy Spirit who makes us holy. உபவாசிப்பது நல்லதுதான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். And it's not by avoiding certain foods that we become holy. சில போஜன பதார்த்தங்களை தவிர்ப்பதினாலே நாம் பரிசுத்தவான்களாய் மாறிவிட முடியாது. All food is good, we can eat it if we pray over it. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதுதான், நான் ஜெபித்து அவைகளை சாப்பிடலாம் என்று வேதம் சொல்கிறது. And then he warns Timothy particularly not to listen to worldly fables, verse 7, which are only fit for old women. கிழவிகள் பேச்சுமா இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளுக்கு விலக வேண்டும் என்று 7ஆம் வசனத்தில் சொல்கிறார். It's amazing how so many of God's people அநேக தேவ ஜனங்கள் they are led astray by all types of gossip and stories nowadays. எல்லா விதமான கட்டுக்கதைகளும் புறங்கூறுதலையும் கேட்டு வழி விலகி போகிறதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. And so he tells them to pursue godliness. ஆகவே நீங்கள் தேவபக்தியை நீங்கள் தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணுங்கள் என்று சொல்கிறார். Don't let anyone look down on your youth, he says in verse 12. 12ஆம் வசனத்தில் உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ண வேண்டாம் என்று சொல்கிறார். But be an example, verse 12. 12ஆம் வசனத்தில் நீ மாதிரியா இருக்க வேண்டும் விசுவாசிகளுக்கு. See, false teachers teach certain things, verses 1 2 3 4. 1 2 3 4 ஒரு சில காரியங்களை உபதேசிக்கிறார். But true teachers, verse 12, are an example. ஆனால் மெய்யான போதகர்கள் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல நல்ல மாதிரியா இருப்பார்கள். A false teacher just teaches. பொய் உபதேசக்காரர்கள் வெறும் போதிப்பதிலே இருந்து விடுவார்கள். True teacher is an example in his speech, and verse 12, conduct, love, faith and purity. ஆனால் நல்ல உண்மையான போதகர்கள் அவர்கள் வார்த்தையிலே, நடக்கையிலே, அன்பிலே, ஆவிலே, விசுவாசத்திலே, கற்பிலே எல்லாருக்கும் மாதிரியா இருப்பார்கள். Not only in his character, அவருடைய குணாதிசயத்திலே மட்டுமல்ல, he also exercises spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை அவர்கள் உபயோகிப்பார்கள். He says in verse 14 to Timothy, don't neglect this spiritual gift that you have, தீமோத்தேயுவே உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே என்று which you got through a prophetic utterance when people laid hands on you, the elders laid hands on you. மூப்பராகிய சங்கத்தார் மேல் கைகளை வைத்த பொழுது உனக்கு தீர்க்கதரிசனத்தால் உனக்கு அளிக்கப்பட்ட வரம் என்று சொல்கிறார். We see there that they laid hands on Timothy and prophesied, and he got a spiritual gift there. ஆகவே தீமோத்தேயின் தலையின் மீது கைகளை வைத்து தீர்க்கதரிசனம் சொன்ன பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய வரங்கள் கிடைத்தது என்று பார்க்கிறோம். So he tells Timothy, ஆகவே தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், pay close attention to these things and give yourself completely to it. நீ இவைகளையே சிந்தித்துக் கொண்டு என்று சொல்கிறார், இவைகளில் நிலைத்திரு என்று சொல்கிறார். So that your progress will be evident to everybody. அப்படியானால் நீ தேறுகிறது எல்லாருக்கும் விளங்கும். And in chapter 5, 5ஆம் அதிகாரம், he is talking about various matters concerning the church, how to take care of widows, and concerning elders in the church. சபையானது விதவைகளை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். What should your attitude be to young sisters? இளம் சகோதரிகள் குறித்து உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும்? Pure attitude, verse 2. 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நல்ல கற்போடு கூட உள்ள தூய பார்வை. Towards the older sisters as mothers, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை பார்க்கும்போது தாய்களை போல நடத்த வேண்டும். treat the younger brothers as your own brothers, verse 1. 1ஆம் வசனத்திலே இளைய சகோதரர்களை உன்னுடைய சொந்த சகோதரர்களை போல நடத்து. And treat the older
men as fathers. Never rebuke an older man. முதிர் வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம், அவர்களை தகப்பனை போல நடத்துங்கள் என்று சொல்கிறார். Appeal to him as a father. ஒரு தகப்பனை போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். And further down, கீழே he பார்க்கிறோம், speaks about helping widows. This is a big ministry in the early church. ஆதிகால சபையிலே விதவைகளுக்கு உதவி செய்வது என்பது பெரிய ஊழியமாக இருந்தது. There were many widows in the early church, partly because so many Christians were being martyred for the faith. அந்த காலகட்டத்திலே உள்ள சபையிலே அநேக விதவைகள் இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அதிலே அநேக புருஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியிலே மரித்தார்கள். So the church took responsibility to take care of the financial needs of these widows. ஆகவே இப்படிப்பட்ட விதவைகளுடைய பண விஷயத்திலே சபையானது பொறுப்பெடுத்துக் கொண்டது. But he says if there is a brother there who's got his own mother as a widow, then verse 8, he should take care of his mother. ஆனால் அந்த விதவைகளுக்கு ஒரு சகோதரன் இருப்பானே என்று சொன்னால், ஒரு மகன் இருப்பானே என்று சொன்னால், அந்த மகன் தான் அந்த தாயை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். It's an amazing verse 8. If you don't take care of your own family, you're worse than an unbeliever. ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாக வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருக்கிறான் என்று வியக்கத்தக்கதான வசனம் இருக்கிறது. This verse teaches us how important it is for us to take financial responsibility for our own family. நம்முடைய சொந்த குடும்பத்தினுடைய பொருளாதார காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது எவ்வளவு சீரியஸான ஒரு பொறுப்பு என்பதை இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. And then it speaks about elders in the church. பிறகு சபையில் இருக்கக்கூடிய மூப்பொருளை குறித்து பேசுகிறது. How we must respect and honor those who are elders in a church. சபையிலே இருக்கக்கூடிய மூப்பொருளை நாம் மதிப்பு செய்து அவர்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். Part of this respect, அந்த மதிப்பிலே ஒரு பகுதி, is to provide for them financially if they are devoting themselves full time to the ministry of the church. அவர்கள் சபையின் முழு நேர ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்திருந்தால் அவருடைய பொருளாதார தேவைகளை சபையை நாம் சந்திக்க வேண்டும். The laborer is worthy of his hire, it says in verse 18. 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கூலிக்காரன் வேலையாள் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். And he quotes in the Old Testament an ox that is threshing the corn, you should not shut its mouth, let it பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறார், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. So any elder in any church who is full time devoting himself to the ministry of the church, ஆகவே எந்த ஒரு சபையிலேயாயிலும் எந்த ஒரு மூப்பராயிலும் முழு நேரமாய் தன்னுடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்திருந்தால், it's the responsibility of the church to take care of his financial needs. அவருடைய பொருளாதார தேவையை சந்திப்பது அந்த சபையினுடைய பொறுப்பாய் இருக்கிறது. Of course he should not be expecting that from the church. அதே சமயத்தில் அவர் சபையை தனக்கு தரும் என்று எதிர்பார்த்திருக்க கூடாது. Because that is not befitting a servant of God. ஏனென்றால் அது ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு தகுதியானதல்ல. He must trust God. அவர் தேவனை தான் நம்ப வேண்டும். And trust God to move people to supply his need. ஜனங்கள் தன்னுடைய தேவையை சந்திக்கும்படியாக தேவன் அவருடைய உள்ளங்களை ஏவ வேண்டும் என்று தேவனை நம்பிக்கை வைக்க வேண்டும். The church must recognize its responsibility to support such people financially. அப்படிப்பட்டவர்களை பொருளாதார விதத்திலே தாங்கும்படியாக சபையானது தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். And another way in which we respect and honor elders is that we don't receive an accusation against any of them, verse 19, unless there are 2 or 3 witnesses. 2-3 சாட்சிகள் இல்லாத பட்சத்திலே மூப்பனானவருக்கு விரோதமாய் வரக்கூடியதான ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. And there is also a possibility that some elders may sin. சில மூப்பர்கள் பாவம் செய்வதற்கும் சாத்தியம் உண்டு. And they won't listen to you when you correct them. நீங்கள் கடிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு செவி கொடுக்காமல் போகலாம். Timothy had a responsibility for the elders in Ephesus. எபேசு பட்டணத்தில் உள்ள மூப்பர்களுக்கு தீமோத்தே பொறுப்புள்ளவராய் இருந்தார். He says if any of those elders sin, அந்த மூப்பர்களை யாராவது பாவம் செய்தால், they don't listen to you, உனக்கு கேட்காவிட்டால், you correct them and they still won't listen to you, நீ கடிந்து கொண்டும் கூட அவர்கள் செவி கொடுக்காவிட்டால், then verse 20, you must publicly rebuke them and expose them in the church. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பொதுவாக நீ எல்லார் முன்பாகவும் கடிந்து கொள்ள வேண்டும். This must not be done secretly and privately. இது ரகசியமாக அந்தரங்கத்திலே செய்யக்கூடிய காரியம் அல்ல. The backslidden elders in Revelation 2 and 3 were publicly exposed by the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே இருக்கக்கூடியதான பின்மாறி போன மூப்பர்கள் அவர்கள் பொதுப்படியாக அவர்கள் தேவனாலே கடிந்து கொள்ளப்பட்டார்கள். An elder is to be greatly respected when he does his job well. ஒரு மூப்பன் தன்னுடைய பணியை செம்மையாய் செய்யும் பொழுது நன்றாக மதிக்கப்பட வேண்டும், கனம் செய்யப்பட வேண்டும். But if he is in sin, he must be publicly exposed. அதே நேரத்திலே பாவத்திலே இருப்பானேயானால் நான் பொதுப்படியாக அந்த காரியமானது வெளியரங்கமாக்கப்பட்டு கடிந்து கொள்ளப்பட வேண்டும். Other believers don't get so much honor in the church. மற்ற விசுவாசிகளுக்கு சபையில் அவ்வளவு கனம் கிடைப்பதில்லை. And when they sin, they can be privately dealt with. அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அது அந்தரங்கத்திலே இடைபடலாம். But an elder, ஆனால் ஒரு he gets much honor in the church. சபையில் அவனுக்கு அவ்வளவு கனம் கிடைக்கிறது. If he sins, he must be publicly exposed. அவன் பாவம் செய்யும் பொழுது பொதுப்படியாக அங்கே வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். Because to whom more is given, more is required. அதிகம் கொடுத்தவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். Because that's the way that other people will be afraid of committing sin. இப்படித்தான் மற்ற ஜனங்கள் பாவம் செய்வதற்கு பயப்படுவார்கள். And so he says in verse 22, don't suddenly lay hands and set apart elders before they are ready for that. யாரோ மக்கள் தயாராய் ஆவதற்கு முன்பதாகவே நீ சீக்கிரமா யார் மீதும் கையை வைத்து மூப்பராய் ஆக்க வேண்டாம் என்று சொல்கிறார். Because thereby you may share responsibility for the sins of other people. அப்படி நீ செய்வாயானால் அவருடைய பாவத்திற்கும் நீ உடன்பட வேண்டியதா இருக்கும் என்று சொல்கிறார். And then he says here,
பிறகு அவர் சொல்லுகிறார், we see here that Timothy had also a thorn in the flesh like Paul. பவுலை போலவே தீமோத்தேயுக்கும் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் காணப்பட்டது. It was a stomach ailment that troubled him continuously. தொடர்ந்து அவருக்கு தொந்தரவு கொடுத்ததான வயிற்று பிரச்சனை அவருக்கு இருந்தது. All the time he was having this stomach problem. எப்பொழுதுமே அவருக்கு வயிற்றிலே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே Very frequently sick. அடிக்கடி அவர் பலவீனப்பட்டார். Those of us who had stomach problems know how painful and difficult that can be. வயிற்றிலே பிரச்சனை இருக்கிறவர்கள் எவ்வளவு கடினமான காரியம் அது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And if you have it frequently, அடிக்கடி அது நேரிடுமானால், I'm sure you've sought God for healing in prayer. நீங்கள் ஜெபத்திலே தேவனிடத்திலே ஆண்டவரே சுகம் தாரும் என்று தேடி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Timothy sought for healing. தீமோத்தேயும் அப்படி குணமாக்கப்பட முடியாது தேவனை நோக்கி ஜெபித்தார். பவுலிடத்திலே போனார். Paul must have laid hands on him numerous times. பல நேரங்களிலே பவுல் அவர் மீது கைகளை வைத்து ஜெபித்திருக்க கூடும். Timothy was not healed. தீமோத்தேயு சுகமாக்கப்படவில்லை. So, ஆகவே what do we learn? நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? Sickness is not like sin. வியாதி என்பது பாவத்தை போல அல்ல. Sin we can be delivered from 100% in every case. பாவம் என்கிற காரியம் வரும்போது 100க்கு 100 நாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு காரியம். That is God's will. அது தேவ சித்தம். But in sickness, வியாதி என்ற காரியம் வரும்போது God sometimes does not remove it. தேவன் சில சமயங்களில் அவைகளை நீக்குவதில்லை. We see that in Paul's case, we see that in Timothy's case. பவுலுடைய காரியத்திலேயும் சரி தீமோத்தேயுடைய காரியத்திலேயும் சரி don't be deceived in that area. இந்த பகுதியிலே நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். We must pray for healing, but if God doesn't give it, we accept it. சுகமாக்குதலுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Then in chapter 6, 6ஆம் அதிகாரம், he talks about how servants should serve their masters in faithfulness. வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு எப்படி உண்மையிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். Don't take advantage of a master just because he's a believer. எஜமான் விசுவாசியா இருக்கிறபடினாலே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள கூடாது. And then he talks about money again. மீண்டுமாய் பணத்தை குறித்து அவர் பேசுகிறார். He says, be careful that you don't pursue after money, Timothy. தீமோத்தேயுவே, பணத்தின் பின்னாக நீ போவதற்கு நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Verse 10, the love of money is the root of all sorts of evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராய் இருக்கிறதாகவே ஜாக்கிரதையா இரு. As a man of God, verse 11, you must run away from it. தேவனுடைய மனுஷனே, இவனை விட்டு நீ ஓட வேண்டும் என்று சொல்கிறார். Even Timothy needed an exhortation to run away from the love of money. பணத்தை விட்டு ஓடுவதற்கு தீமோத்தேயுவுக்கே ஒரு புத்தி சொல்லுதல் தேவைப்பட்டது. How much more you and I need it? உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாய் தேவைப்படுகிறது. Run away from the love of money. பண ஆசையை விட்டு ஓடுவதற்கு. Run away, verse 9, from wanting to get rich. ஐஸ்வரியவானாக வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஆசையை விட்டு ஓட வேண்டும். If God makes you rich without your wanting to get, that's okay. நீங்களே பணக்காரர்களாக வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதபடி தேவனே பணக்காரர்களை மாற்றி விட்டால் அது பரவாயில்லை. If you become rich by wanting to get rich, ஐஸ்வரியவானாக வேண்டும் என்ற விருப்பத்தினாலே ஐஸ்வரியனாய் மாறினால், you will fall into all types of snares and foolish and harmful desires which will plunge men into ruin and destruction. எல்லா விதமான சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுவீர்கள். And you will wander away from the faith and you'll pierce yourself, verse 10, with many sorrows. விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளில் தங்களை உருவ குத்திக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். What terrible fate awaits those who run after money. பணத்தின் பின்னாக போகருடைய முடிவை பாருங்கள், எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. Let God determine how much to give you. உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தேவனே தீர்மானிக்கட்டும். Let him draw the circle of your finances. உங்களுடைய பண விஷயத்தை குறித்து தேவனே ஒரு வட்டத்தை வரையட்டும். And be content with whatever God gives you. தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தில் போதுமான மனதுடனே இருங்கள். Verse 6, godliness is no use if it does not accompanied with contentment. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோம். Only when it is accompanied with contentment it has great gain. அந்த போதும் என்கிற மனதும் இல்லை என்று சொன்னால் அந்த தேவபக்தியானது ஆதாயமே இல்லை. So Paul tells Timothy, you're a man of God, run away from these things. நீ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. If you want to run after something, நீ எதையாவது விட்டு ஓட வேண்டுமானால், don't run after money. பணத்தின் பின்னாக ஓட வேண்டாம். Verse 11, run after righteousness, godliness, faith, love, perseverance and gentleness. நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தகுணம் இவைகளை நோக்கி ஓடு. Those who are running after these things don't have time to run after money. இவைகளின் பின்னாக ஓடுகிறவர்கள் பணத்தின் பின்னாக ஓடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. Does that mean they'll starve? அவர்கள் பட்டினி கிடப்பார்கள் என்று பொருளா? A godly man will never starve, his children will never starve. தேவபக்தியில் ஒரு மனிதன் பட்டினி கிடப்பதில்லை, அவனுடைய பிள்ளைகளும் பட்டினி கிடக்க மாட்டார்கள். Because God is faithful to honor those who honor him. தம்மை கனப்படுத்துகிறவர்களை கனப்படுத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். So he says, ஆகவே அவர் சொல்கிறார், fight the good fight of faith against all these temptations. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்கிறார். And remember Jesus' confession before Pontius Pilate, verse 13. 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பொந்திய பிலாத்துக்கு முன்பதாக இயேசு செய்த அந்த நல்ல அறிக்கை 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். What did Jesus confess in John 18:36? யோவான் 18:36 இயேசு என்ன அறிக்கை செய்தார்? My kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல. You confess the same thing. நீங்களும் இதை அறிக்கை செய்யுங்கள். My kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யமானது உலகத்திற்குரியதல்ல. So I don't run after all these things. ஆகவே இவைகளுக்கு பின்னாக நான் ஓட மாட்டேன். And if there are rich believers in your church, Paul says Timothy, பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய சபையிலே ஐஸ்வரியவான்கள் இருப்பார்களானால் 17, 17ஆம் வசனம், tell them not to be proud.
இருமாப்பாய் இருக்க வேண்டாம் என்று புத்தி சொல். Tell them not to fix their hope on the uncertainty of riches, நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று but சொல். to trust God who gives everything richly for us. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிலே அவங்க நம்பிக்கை வைக்க வேண்டும். Look at Paul crying out finally. பவுல் எப்படி அழுகிறார் என்று பாருங்க. Oh Timothy, he says in verse 20. தீமோத்தேயுவே என்று கதறுகிறார். God all these things that have been entrusted to you. உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். Again a closing exhortation, avoid all worldly conversation. மீண்டுமாய் முடிவிலே புத்திமதி சொல்கிறார், எல்லா விதமான உலக பிரகாரமான ஞானம் என்று பெயர் பெற்ற எல்லா விபரீதங்களுக்கு Don't get into arguments. நீ வாக்குவாதங்களிலே தலையிட வேண்டாம். People have gone astray. வழி விலகி போய்விட்டவர்களோடு கூட Grace be with you. உன்னோடு கூட கிருபை இருப்பதாக. These are exhortations we really need. நமக்கு இந்த புத்திமதிகள் அதிகமாக தேவை. Avoid foolish conversation. புத்தியற்றதான உரையாடல்களிலே நீங்கள் தவிர்க்க வேண்டும். Avoid running after money. பணத்தின் பின்னால் ஓடுவதை தவிர்க்க வேண்டும். If you want to be God's mouthpiece, நீங்கள் தேவனுடைய வாயாக இருக்க வேண்டுமானால் be faithful with your mouth and be faithful with money. உங்களுடைய வாயிலே உண்மையுள்ளவராயிருங்கள், பண விஷயத்தில் உண்மையுள்ளவராயிருங்கள். Then you can be God's mouthpiece. அப்படியானால் நீங்கள் தேவனுடைய வாயாக இருக்க முடியும். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.